ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே நைட்டு. எங்கள் அம்மா, பாட்டியெல்லாம் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க பெங்களூருக்கு. அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கவே சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. எங்கள் பாட்டிக்கு பூரி தக்காளி தொக்குனா ரொம்ப பிடிக்கும். ஸோ காலையில் பூரி தக்காளி தொக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என் பொண்ணு எங்கள் பாட்டி கூட ஒரே ஆட்டம். 2 குழந்தைங்களும் சேர்ந்து ஒரே சண்டை. சரி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக இருந்தோம். அதுக்கப்புறமா மதியம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணேன். லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா சாதம், கீரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா கருணக்கிழங்கு ஃப்ரையு. மணத்தக்காளி கீரை எனக்கு அவ்வளோவா இங்கே கிடைக்காது. அதனால் எங்கள் அம்மா சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் பண்ணி முடிச்சுட்டு போய் பார்த்தா, இன்னமும் அவங்களுடைய ஆட்டம் முடியல. சண்டை போட்டுக்கின்னு ஒரே ஆட்டம். என் பொண்ணு சும்மாவே இல்லை. பாட்டி கூட ஒரே சண்டை. சரி எல்லாம் பார்த்துட்டு, சரி வாங்க லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டோம். சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கள கொஞ்சம் நேரம் படுங்கன்னு சொல்லி படுக்க வச்சுருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மளிகை சாமான்லாம் இல்ல. சரி போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு, இவங்கள படுக்க சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போயிட்டு கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் இல்ல, ஃப்ரூட்ஸ் இல்ல. சரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கொண்டு வந்த மளிகை சாமான்லாம் இதில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நாங்க வந்ததும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என் பொண்ணு எங்க பாட்டிக்கு அந்த பைக் ஓட்டி காமிச்சிட்டு இருந்தா. அந்த கேப்பில சரின்ட்டு அவங்க எல்லாருக்கும் காஃபி, பால், காம்ப்ளான் எல்லாம் கலந்து குடுத்தேன். எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். அதுக்குள்ள நைட் டின்னர் டைமே வந்துடுச்சு. நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பலாவ் தான் பண்ணியிருந்தேன். எங்க பாட்டி ரசம் சாதம் போதும்னாங்க. அதனால அவங்களுக்கு அது பண்ணி வச்சுட்டு, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அந்த மஷ்ரூம் பிரியாணியில் கொஞ்சோண்டு தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் நாங்கள் ஒரு 8:30, 8:40 போல் சாப்பிட்டுட்டு, மறுபடியும் நைட்டு கொஞ்சம் நேரம் எல்லோரும் உட்காந்து கதை பேசி முடிச்சுட்டு, சரி படுக்கலான்னு சொல்லிட்டு படுக்கிறதுக்கு ரெடி பண்ணி படுத்துட்டோம். இப்படி தான் எங்களோட டே போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.